ஹலோ ஹோம் பேக்கர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான மெத்தடில் ஒரு ஸ்பஞ்ச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம கேக் செய்கிறதுக்கு ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவோம். அப்படி ஒயிட் சுகர் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா தற்சமயத்துக்கு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். ஸோ இப்போ இதில் ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இந்த கேக்கில் நான் எக்கு கூட சேர்க்கல. எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். சரி நீங்கள் வெயிட் பண்ணுறது எனக்கு புரியுது, வாங்க பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கான முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நாகா மைதா தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதையும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 65 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன். நம்ம எப்போல்லாம் கேக் செய்கிறோமோ அப்போது அதோடைய ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் சலிச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1/8 + 1/4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயர் விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 100 கிராம்ஸ் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்பவே இலகிடுச்சு. ஸோ ஒரு 20 கிராம்ஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சம்மரில் பட்டர் ரொம்பவே மெல்ட் ஆகிடுச்சு. நைஃப்பில் அதிகமாக இருந்ததுனால பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி டின்னில் பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டாமல் எப்படி வருது நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் பேப்பரே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி. இப்போது இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா ஒரு விஸ்க்கு வச்சு ஸ்பேச்சுலா ரெண்டுத்தில் எதனா ஒன்று வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மில்க் அந்த மாதிரி ஒரு 3 பொசிஷனாக எடுத்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட்டிகள் இல்லாமல் கிடைக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்க பால் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும் போது ஆட் பண்ண வேணாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மில்க் அந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வாட்டிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பாதி பேட்டர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிடணும். அதாவது எந்த டெம்பரேச்சரில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அதே டெம்பரேச்சரில் ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் கொடுங்க. அப்படியே நம்மளுடைய பேட்டரை டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் போடாமல் பேக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் ஒரு 35 மினிட்ஸ் டைமை செட் பண்ணி பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு ஸ்பஞ்ச் கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களுடைய ஓடிஜியை பொறுத்து பேக்கிங் டைம் மாறும். ஸோ உங்களோட ஓடிஜி டைமுக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பேக் ஆச்சா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. அதை நடுவில் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒட்டி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கேக் இன்னும் கொஞ்சம் பேக் ஆகணும்னு அர்த்தம். சப்போஸ் என்ன மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கேக் ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை அப்படியே நம்ம ஆற விட்டலாம். சப்போஸ் பேக் ஆகாமல் இருந்ததுன்னா ஒரு 10 மினிட்ஸ் டைமை செட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் ஆகிடும். ஸோ டூத் பிக்கில் இந்த மாதிரி இருக்கணும்.
இப்போ நம்மளுடைய கேக் நல்லாவே பேக் ஆகிடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டின்லேருந்து எடுக்கும் போதே ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பட்டர் பேப்பர் எதுவுமே போடாமல் பேக் பண்ணி எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்பஞ்சும் ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கேர்ள்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching.